மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். திமுக பொதுச் செயலாளர் மாற்றம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. துரைமுருகன் என்ன ஆச்சு அவருக்கு? அவர் ஓய்வு பெறுகிறாரா அல்லது கட்சியை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுக்கு வேற திட்டங்கள்லாம் தீட்டப்படுகிறதா? அதே மாதிரி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் கட்சியில் முக்கிய பொறுப்பு ஒன்று தரப்போறதாக பேச்சுகள்லாம் எழுந்திருக்கு. செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள், அதுக்கப்புறம் 30 விழாவை முன்னிட்டு இந்த ஏற்பாடுகள்லாம் தடப்படலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தகவல்கள் சொல்லப்படுது. இதனுடைய பின்னணி என்ன, உண்மையிலேயே இதெல்லாம் இப்போ நடக்குதா, பின்னணியில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தொடர்பாக விரிவாக பேசிடுவோம். அதே மாதிரி இங்க அதிமுகவோட பாஜக உறவை வச்சு அதிமுகவை அழிக்க பார்க்குது அப்படின்னு விசிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு வர அதே நேரத்தில் பாண்டிச்சேரியில ஒரு முக்கியமான அரசியல் நகர்வு பாஜக சார்பாக நடந்திருக்கு. அது தனது கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரஸை மெல்ல மெல்ல அழிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போதைக்கு விமர்சனங்கள் இந்த ஆதாரங்களை வச்சு எழுந்திருக்கு. அதனுடைய பின்னணி குறித்து விரிவாக பார்த்துருவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. இன்னைக்கு பாண்டிச்சேரியில இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது பாண்டிச்சேரியில இருந்தா ஆமா வீக்கெண்ட் இல்ல, அப்புறம் அங்க இருந்து ஆரம்பிப்பீங்க. எப்படி அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் வருதோ அதே மாதிரி பாண்டிச்சேரியிலும் தேர்தல் நடக்க போகுது இல்லையா? அந்த பாண்டிச்சேரி தேர்தலை நோக்கி பாஜக இப்ப காய் நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா அங்க கூட்டணி ஆட்சி தான். அதாவது என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் சேர்ந்து ஆட்சி பண்றாங்க. என்ஆர் காங்கிரஸுக்கு தான் அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்காங்க பாஜக கம்பேர் பண்ணும்போது. உங்களுக்கு 10 உங்களுக்கு 6. ஆமா 6 சீட்டு. ஆனா இதுல பாஜக ஆரம்பத்துல இருந்து என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா சிஎம் சீட் எதிர்பார்த்தாங்க. அது நடக்கல. இப்போ அந்த தேர்தல், அந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜகவுல ஒரு தலைமையில பெரிய மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக புதுச்சேரி மாநில தலைவரா ஒருத்தர் புதுசா கொண்டு வர போறாங்க. ஏற்கனவே செல்வ கணபதி இருந்தார். அவர் இப்ப ஓரம் கட்டிட்டு புதுசா நம்ம கொண்டு வரணும், ஃபுல்லா ரீவாம் பண்ணா மட்டும்தான் இங்க அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தல்ல நம்மளோட கை ஓங்குற மாதிரி நம்ம சிஎம் போஸ்ட கிளைம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க போல. அதற்கு நீட்சியா தான், அதனோட வெளிப்பாடா தான் இப்போ சர்ப்ரைஸா ஒரு அமைச்சரே ராஜினாமா பண்ணியிருக்காரு. அமைச்சர் சாய் சரவணகுமார். இவர் பாஜகவில் இருந்தவர் தான். அங்க புதுச்சேரி அமைச்சராக இருந்து திராவிட நலத்துறை. ஆமா, நேற்றைக்கு சிஎம் ரங்கசாமி பார்த்து அவரோட ராஜினாமா கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 3 நியமன எம்எல்ஏக்கள் அவங்களும் ராஜினாமாக்களை கொடுத்திருக்காங்க. அந்த யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா வெங்கடேசன், அசோக் பாபு, ராமலிங்கம், இந்த 3 நியமன எம்எல்ஏக்களும் அவங்க பதவி ராஜினாமா பண்ணிருக்காங்க. அமைச்சர் சரவணகுமார் ராஜினாமா பண்ணிருக்காரு. அமைச்சர் சரவணகுமார் ராஜினாமா பண்ணதோட பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? நான் எதுக்காக ராஜினாமா பண்ணணும்னு போற போக்குல அந்த நாய் சூண்டு போவோங்கிற மாதிரி சூண்டு போயிட்டாரு. அது அரசியல் களத்துல மேலும் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னா பிரதமர் மோடி என்கிட்ட சொன்னாரு, அதனால நான் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டாரு. அப்புறமா முதல்வர் ரங்கசாமி சொல்றாரு இது உட்கட்சி பிரச்சனை, இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி அவரு கை விரிச்சிருக்காரு. இதுல இந்த பிரச்சனையை நீங்க பார்க்கணும்னா ரொம்ப தொடக்கத்திலிருந்து தான் பார்க்கணும். தொடக்கத்திலிருந்து என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் ஒரு ஜெல்லே ஆகலை அப்படின்னு தான் பார்க்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா புதுச்சேரி முதல்வரா என்ஆர் காங்கிரஸ் தலைவர் என்ஆர் ரங்கசாமி இருக்கார் இல்லையா, அவர் 2 தொகுதிகளில் போட்டிட்டாரு. ஒன்னு ஏனாம், இன்னொன்னு தட்டஞ்சாவடியில போட்டிட்டாரு. இதுல ஏனாம்ல அவர் எதிர்த்து போட்டிக்கிட்ட சுயேட்சை ஸ்ரீனிவாஸ் அசோக் கிட்ட ஒரு 600 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை தழுகிறாரு. தட்டஞ்சாவடியில பெரிய வெற்றி பெறாரு. அதனாலதான் முதல்வராக தொடர்றாரு. அந்த 2 தொகுதியில ஒரு தொகுதியில அவர் தோற்கடிச்சார் இல்லையா ஸ்ரீனிவாஸ் அசோக். அவர் சுயேட்சை வேட்பாளராக இருந்தார். அதுக்கப்புறம் பிஜேபிக்கு ஆதரவு அளிக்கிறார். இவர் ஆதரவு அளிக்கலாம், பிஜேபி அதை வாங்கலாமா? ஒரே கூட்டணி கட்சியா இருந்தவங்க கூட்டணியில இருந்துகிட்டு இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டாங்களேன்னு அப்பவே அவருக்கு அதிருப்தி. அதுக்கப்புறம் ஒரு வழி இல்ல, சரி இருந்துட்டு போட்டு அப்படிங்கிற அடிப்படையில இருந்தாங்க. அதுக்கப்புறம் அமைச்சர்லாம் கொடுத்தாங்க. 2 அமைச்சர், ஒரு சட்டசபை சபாநாயகர் பொறுப்பெல்லாம் பாஜக கொடுத்தாரு. இவ்வளவு கொடுத்துமே இவங்களுக்கு கொஞ்சம் மனசு தெளிவடையில. ஏன்னா மொத்த புதுச்சேரி நம்ம தான் ரூல் பண்ணும் அப்படின்னு தான் பிஜேபியினுடைய திட்டமா இருந்தா சொல்லப்படுது. அப்படிதான் ஒரு கட்சி இருக்கும். தேர்தல் அரசியல் இருக்கிற கட்சி அதுதான் செய்யும். ஆனா அது கூட்டணி வச்சுட்டு செய்யக்கூடாது அப்படிங்கறத அங்க உள்ள விமர்சனமா இருக்கு. இதுல மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, இந்த பாஜக அரசியல், இந்த என்ஆர் காங்கிரஸ் அரசியல், இதெல்லாமே இந்த நியமன எம்எல்ஏக்களை சுத்தி சொல்லுது. இந்த நியமன எம்எல்ஏக்கள் எப்படி நியமிக்கப்படுறாங்க, யாரால் நியமிக்கப்படுறாங்கன்னா அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சகத்தால நேரடியா மத்திய அரசு சார்பாக நியமிக்கப்படும் 3 எம்எல்ஏக்கள். அதாவது இந்த புதுச்சேரி போன்ற யூனியன் பிரதேசங்கள்ல இந்த நடைமுறையில் இருக்கு.
அந்த அடிப்படையில் அந்த 3 எம்எல்ஏக்கள் நியமிச்சப்பையும் பிரச்சனை வந்துச்சு. 3மே ஃபுல்லா இவங்களுக்கே கொடுத்துட்டாங்க, பிஜேபிக்கு. அப்ப என்ஆர் காங்கிரஸுக்கும் தரல, ஏடிஎம்கே கூட்டணியில இருந்து ஏடிஎம்கேக்கும் தரல, டைரக்டா நீங்களே எடுத்துக்கிட்டீங்களேன்னு அப்பவே அதிர்ச்சி கிளம்பினுச்சு, ஒரு பிரச்சனை கிளம்பினுச்சு. அதற்கடுத்து ஒவ்வொரு நாளும் போராட்டம், சட்டசபையில உட்காந்து பிஜேபி எம்எல்ஏ போராட்டம் பண்ணுவாங்க, சரியில்லை பிரச்சனை அப்படி விடும்பாங்க. அப்புறம் ரங்கசாமி வந்து சமாதானப்படுத்துவார், சரியாகும். இப்போ இந்த விஷயம் பூதாகரமா வெடிச்சிருக்கு. இது அதிமுகவுக்கான ஒரு வார்னிங், பாத்துங்க பக்கத்து ஸ்டேட்ல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அதிமுகவை விமர்சிக்கிறாங்க. ஆமா, இப்போ ராஜினாமா பண்ண அமைச்சர் இருக்காரு இல்லையா சரவணகுமார், இவர் வந்து நீங்க சொன்னது போலவே வந்து எனக்கு பதவி வந்து மோடி தான் கொடுத்தாரு, மீண்டும் அந்த பாஜக தலைமை தான் இப்ப வந்து பதவியை வேணாம் ராஜினாமா பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ராஜினாமா பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் வந்து நாங்கெல்லாம் கட்சி பணிக்கு திரும்ப போறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதுலயே ஒரு பெரிய அதுக்கு முன்னாடி ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரா சந்திர பிரியங்கா இருந்தாங்கல்ல, அவங்களும் திடீர்னு ராஜினாமா பண்ணாங்க. அந்த பதவி என்ன யாரையுமே இருக்க விட மாட்டேங்குது. இப்ப இன்னொரு இந்த பரபரப்புக்கு மத்தியில இன்னொரு பெரிய குழப்பம் பாஜகக்குள்ள என்ன அப்படின்னா, யாருதான் அடுத்த தலைவரா வரப்போறது புதுச்சேரியில. இந்த புதுச்சேரி தலைவருக்கான போட்டி வந்து ரொம்ப விகரசா போயிட்டு இருக்கு போல. ஒரு பக்கம் வந்து லாட்டரி அதிபர் மார்டினோட பையன் அங்கதான் பிஜேபியில் இருக்காரு, அவர் வந்துருவாரு அடுத்து பாக்கலாம். இப்ப அந்த சரவணகுமார் ராஜினாமா பண்ணார்ல, அவரு தான் தலைவரா வரும்னு சொல்றாங்க, அவரா வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்காக இன்னொரு பக்கம் நியமன எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தாலும் ராமலிங்கம், அவரோட பேரும் அடிபடுது. அது மட்டும் இல்லாம நம்ம சிஎம்மோட மருமகன் இருக்காரு நமச்சிவாயம், அவர் பாஜக வந்து பெரிய கை, பாஜக வந்து ஒரு ஹோம் மினிஸ்டர், காங்கிரஸ் பாஜக வந்து ஹோம் மினிஸ்டர் இருக்காரு புதுச்சேரியில. அவரும் வந்து அவரோட அல்டிமேட் எய்மே வந்து சிஎம் போஸ்ட் தான். ஆனா அவருக்கு சிஎம் போஸ்ட் கொடுக்கப்படல, கூட்டணி ஆட்சின்றதுனால அவர் வந்து டெப்டி சிஎம் இருந்தார், அப்புறம் ஹோம் மினிஸ்டர் இருக்காரு இல்லையா. இப்போ அவரும் அந்த பதவியை நோக்கி போயிட்டு இருக்காரு. என்ன பதவி? பாஜக மாநில தலைவர் பதவி, அதாவது புதுச்சேரி மாநில தலைவர் பதவி நோக்கி அவரும் ஒரு அடி போட்டுட்டு இருக்காரு. அதனால 3 பேர் இந்த பதவிக்காக போட்டிட்டு இருக்கிறதுனால ஒரு பக்கம் புதுச்சேரியில அந்த அரசியல் சூழ்நிலை பெரிய பரபரப்பா இருந்தாலும், இன்னொரு பக்கம் பாஜகக்குள்ளேயே பெரிய குழப்பம் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களோட பிளானே வந்து எப்படி தமிழ்நாட்டுல வந்து மறைமுகமா அதிமுக கையில போட்டு தமிழ்நாட்டுல ஆள நினைக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி பாண்டிச்சேரியிலையும் வந்து அடுத்த நடக்கக்கூடிய தேர்தல்ல என்ஆர் காங்கிரஸை வந்து ஓரம் கட்டிட்டு இவங்க மெஜாரிட்டியா வந்து ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்ற திட்டத்தோடு தான் பாஜக இங்க வந்திருக்காங்க. அதனாலதான் தலைமையே வந்து இங்க ஒரு ஆள் அனுப்பி, மேற்பார்வையாளர் அனுப்பி, அவரு வந்து இவங்களுக்கு எல்லாம் பேசி ராஜினாமா பண்ணுங்க, ராஜினாமா பண்ணிட்டு கட்சி பணிக்கு திரும்புங்கன்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டதுக்கு ராஜினாமா பண்ணிருக்காங்க. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இது எப்படி எல்லாம் என்ஆர் காங்கிரஸை டிஸ்டர்ப் பண்ண போகுது. ஏன்னா இங்கவே தமிழ்நாட்டில் என்ன பேசு பொருள் இருந்தது அப்படின்னா, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி ஒட்டவே இல்லை, 2 கட்சிகளும் வெவ்வேறு கொள்கையில கொண்டவங்க. அதிமுக சார்பா நீட்டை எதிர்க்கக்கூடிய அதிமுக காரங்க நீட் எதிர்க்கிறாங்க, அப்புறம் மும்மொழி கொள்கைக்கு அதிமுக எதிர்ப்பா இருக்கு. அப்புறம் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த கொள்கை வேறுபாடு இருக்கிற சமயத்துல பாஜகவோட கூட்டணி வைக்கும் போது அமித்ஷா என்ன சொன்னாரு ரீசெண்டா, வரவருக்கோட சட்டமன்ற தேர்தலில் நான் கூட்டணி ஆட்சி தான் அமையும், அதுல பாஜகவுக்கு அதிகாரமும் இருக்கும், ஏடிஎம்கேல வந்து முதல்வர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு இதுவரைக்கும் எந்தெந்த திட்டங்களை எதிர்த்ததோ அதெல்லாமே கொண்டு வரப்படும், அதுக்கு நான் முயற்சி பண்ணுவோம். இப்போ நீங்க பொது சிவில் சட்டம், அப்புறம் வந்து யூபியில இருக்கக்கூடிய லவ் ஜிகாத், அந்த மாதிரி சட்டங்கள்லாம் இங்க கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோம். உத்தரகாண்ட்லயே வந்துருச்சு, ஒவ்வொரு மாநிலங்களையும் கொண்டு வர முயற்சி பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல அதிமுக கூட கூட்டணி போட்டு அதிமுக அவங்களோட கொள்கையை சமரசம் பண்ணி பாஜகவோட கொள்கையை அவங்க மூலியமா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்காக பாஜக பிளான் பண்றாங்க இல்லையா, அதே மாதிரி பிளான் தான் புதுச்சேரியில பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ஆர் காங்கிரஸ் எந்த அளவுக்கு இடம் கொடுக்க போறாங்க. ஏற்கனவே என்ஆர் காங்கிரஸ் அவங்க தமிழிசை கவர்னரா இருந்த போதே அவங்களுக்கும் என்ஆர் காங்கிரஸ் கொஞ்சம் வார்த்தை மோதல் இருந்தது இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இப்ப என்ஆர் காங்கிரஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத என்ஆர் காங்கிரஸ் புதுசா ரியாக்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே அவங்க கொடுத்த இடத்துல தான் பிஜேபி இவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்காங்க ஒரு விமர்சனம் இருக்கு. தொடர்ந்து அவங்க ஒன்னும் பிஜேபிக்கு எதிரான நடவடிக்கைகளை ரங்கசாமி தீவிரமா எடுக்க மாட்டாரு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. பார்ப்போம், பொறுத்திருந்து அரசியல்ல எதுவும் நடக்கலாம். அப்புறம் இங்க தமிழக அரசியல்ல பெரிய ஒரு சம்பவம் நடக்க போறதாக பல நாட்களாக செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. நம்ம நக்கீரனும் அதை முதல்ல வெளிப்படுத்தினாங்க. அந்த விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவினுடைய பிரதான முகமா இருக்கக்கூடிய அண்ணா காலத்திலிருந்து அரசியல் செய்து வரக்கூடிய எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட கலைஞரின் தீவிர விசுவாசியான துரைமுருகன், இவர் வந்து வயதாயிடுச்சு, உடல்நலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு பெற போகிறார் அப்படின்னு ஒரு பக்க தகவல். இன்னொரு பக்கத்துல திமுக வந்து வயதான சீனியர்களை ஓரம் கட்டிட்டு தனது மகனுக்கு ஸ்டாலின் வந்து மீண்டும் வந்து ஒரு பொறுப்பை தரப்போறாரு அப்படின்லாம் சொல்லப்படுது. ஆமா, இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, துணை பொதுச் செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வரப்படும் பட்சத்துல அந்த பதவி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க. அதுல கனிமொழி அவங்கள்ட்ட இருந்து அந்த பொறுப்பை வாங்கி இவங்களுக்கு கொடுப்பாங்க, கனிமொழிக்கு வேற சில பொறுப்புகள்லாம் தரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுவும் இல்லாம அறிவாலயத்துல தனியா கனிமொழிக்குன்னு இப்ப அறையெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க. அதுவும் இதனோட பின்னணியில இணைத்து பார்க்கப்படுது அப்படின்லாம் சொல்லப்படுது.
பார்க்கப்பட்டது. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பிருத்திவி, உதயநிதி வந்து துணை பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, துணை பொதுச் செயலாளர்கள் வந்து எத்தனை பேர் வேணும் இருக்கலான்ற மாதிரியும் சொல்றாங்க. அது வந்து கட்சி தலைமை எடுக்கக்கூடிய முடிவு தான். பிசிகால அப்படிதான் 10 துணை பொதுச் செயலாளர் அப்படி வச்சிருக்காங்க இல்லையா? அது மாதிரி ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. கட்சி தலைமைக்கு என்ன முடிவு பண்றாங்களோ அது மாதிரி கூட வச்சுக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே அந்த பாயிண்ட் வைக்கக்கூடியவங்க கனிமொழிந்த பதவியில் இருப்பாங்க. அதோட சேர்த்து உதயநிதி ஸ்டாலின் சேர்க்கும் போது மொத்த திமுகவுக்கு 6 துணை பொதுச் செயலர் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. இப்ப இன்னொரு பக்கம் யார் அடுத்த பொதுச் செயலாளர் அப்படின்ற போட்டி பார்க்கும் போதுதான் துரைமுருகன் பக்கம் அவர் வந்து ஒரு பெரிய வருத்தத்தில் இருக்காரு. ஒரு பெரிய நெருடல் அவருக்கு இருக்கு. இவ்வளவு வருடங்களா கட்சியில பயணிச்சிருக்கோம், இப்ப வந்து நம்மளை ஒதுக்க பாக்குறாங்களோ அப்படின்ற வருத்தம் இருக்கு. அதையும் தாண்டி இந்த போட்டியில யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கும் போதுதான் அதுல வந்து ஒரு கூடுதல் கவனம் பெற்றிருக்கு. ஏன்னா பொருளாளர் டிஆர் பாலு ஆபியஸா வந்து அவர் தான் நம்பர் 3ல இருக்காரு இல்லையா? இப்போ துரைமுருகனுக்கு அப்புறம் சீனியர் வந்து டிஆர் பாலு தான். அவர் இந்த பதவிக்கு போட்டியில் இருக்காரு. அப்புறம் இன்னொரு துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ராசா போட்டியில் இருக்காரு. இந்த மாதிரி 2 பேரும் இந்த மாதிரி பல தலைகள் வந்து இந்த போட்டியில் இருக்கிறதுனால அடுத்த பொறுப்பு யாருக்கு போகுது அப்படின்ற ஒரு டிபேட் ஒரு பக்கம் போனாலும், இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, என்னதான் இந்த ஆண்டு வரக்கூடிய செப்டம்பர்ல அந்த கூட்டம் போடுறாங்க இல்லையா, அதுல வந்து இந்த மாற்றம் இருக்காது. நான் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மாற்றம் இருக்கும். ஏன்னா துரைமுருகனை ஒதுக்கி விட்டா அந்த சமூக மக்கள் வந்து திமுகவை புறக்கணிச்சிருவாங்க. வரக்கூடிய தேர்தலில் வந்து திமுகவுக்கு அந்த மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான தலைவராக துரைமுருகன் இருக்காரு இல்லையா? அதனால அவருக்கு அந்த பொறுப்பு நிச்சயமா தொடரும். தேர்தலுக்கு அப்புறம் தான் எந்த மாற்றமே வருமே ஒழிய இன்னும் ஒரு வருஷத்துல தேர்தல் வச்சுக்கிட்டு திமுக வந்து இவ்வளவு பெரிய மாற்றத்தை பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு வாதம் வைக்கிறாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு அடையாள அரசியலுக்கு இருக்கலாம் ஒழிஞ்சு துரைமுருகன் போன்ற தலைவர்களை அந்த சமூகத்தின் பிரதிநிதிகளாக அப்படியே வந்து ரொம்ப வெளிப்படையா நடத்துறாங்க பாக்குறாங்கன்னா ஒரு வாதத்தை நம்ம அந்த இடத்துல வர முடியாது இல்லையா? இப்ப வேறு சில சமூகம் சார்ந்த இயக்கங்கள் அப்படி பண்ணிட்டு வருதுன்னா அது இது பண்ணலாம், அது நம்ம யோசிக்கலாம், கன்சிடர் பண்ணலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறதான் பொதுவாக பார்க்கப்படுது. இவர் வந்து சார்ந்த, ஏன்னா வேற ஏதாச்சும் பாமக தலைவர்கள் ஏதாச்சும் அறிக்கை கொடுக்குறாங்க திமுக அரசு விமர்சிச்சு அப்படின்னா அந்த சமூகம் சார்ந்த தலைவர்கள் வந்து விமர்சிப்பாங்க. அதே நேரம் அந்த இதை மையப்படுத்தி மட்டுமே திமுகவில் அவங்க வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். அந்த வகையில் பார்த்தோம்னா இவர் இல்லாம போனா மக்களே வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அதே சமயம் இவருடைய முக்கியத்துவங்கிறது இந்த கட்சியில இருக்கும். அதுக்கு பின்னணியில இந்த சமூகம் சார்ந்த சில வேலைகளும் இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்க முடியும். இப்போ அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக தலைமை வந்து துரைமுருகனை ஒரே அடியா ஒதுக்கவும் முடியாது, ஒதுக்கவும் போறது இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய சீனியர் வந்து டக்குன்னு ஒதுக்க முடியாது இல்லையா? அதனால வந்து அவருக்குன்னு ஒரு வழிகாட்டுதல் குழு அமைச்சு அதுல வந்து இன்னும் பல சீனியர்கள், அதாவது பொன்முடி, அப்புறம் வந்து ஐ பெரியசாமி, அவங்கெல்லாம் அந்த குழுவில் போட்டு அவங்க அந்த குழு தலைமையின் கீழே கட்சியோட வழிகாட்டுதல் குழுவாக செயல்படுவாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் துரைமுருகன் வந்து தொகுதியில் பெரிய அளவில் ஆக்டிவாக அவரால் இருக்க முடியல. அது காரணம் அவரது வயது வந்து உடல்நிலை காரணம் அதுதான் சொல்லப்படுது. அது இல்லாமல் அதனால தான் கடந்த தேர்தலில் ரொம்ப லோ மார்ஜினில் ஒரு வெற்றி பெற்றாரு. அவர் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மிக முக்கிய தலைவர், ஒரு பெரிய ஒரு பொறுப்புல இருக்காரு, அவரை வந்து சிறப்போடு நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு திமுக விரும்புவதாகவும் சொல்லப்படுது. பல விஷயங்கள் அவரோட இதை சுற்றி பேசப்பட்டுட்டே வருது. எது உண்மை பொய்யுங்கிறதுல செப்டம்பர் 15 அந்த டைம்ல தெரிய வந்துடும். இதுல குறிப்பா ஒருவேளை டிஆர் பாலு பொதுச் செயலாளர் வந்துட்டார் அப்படின்னா அவரோட இடத்துக்கு, அவர் ஆல்ரெடி பொருளாளராக இருக்காரு இல்லையா, அவரோட இடத்துக்கு யார் கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது அதுல யார் லீடிங்கா இருக்காங்க அப்படின்னா அமைச்சர் ஏவா வேலு, அவர் தான் லீடிங்ல இருக்காரு. அவருக்கு தான் அந்த பதவி வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது எல்லாமே ஸ்டாலினோட கையில தான் இருக்கு. வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இந்த மாற்றம் நிகழ போகுதா, இல்ல சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த ரிஸ்கை எதுக்கு எடுக்கணும் அப்படின்ற கேள்வியோட, இல்ல தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கறத துரைமுருகன் சார்ந்த துரைமுருகனுடைய கோரிக்கையா இருக்கிறதாக சொல்லப்படுது. அப்புறம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிறது பெரும்பாலும் இது உத்தரப்பிரதேசத்துல தான் நடக்கும் இல்லையா? நடக்கும், உத்தரப்பிரதேசம் நடக்கும். இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு. அதுல என்ன அப்படின்னா, அந்த பொதுவாக இப்போ சமீபத்தில் கல்யாணம் ஆகிறாங்க, அப்புறம் ஹனிமூன் போகிறங்கிற பேரில் அங்கே கொலை நடக்குது, சர்ச்சையாகுது இல்லையா? பெரிய பயமாக இருக்குது. கல்யாணம் பண்ணுறவங்கள எவ்வளோ பேக்ரவுண்ட் செக் பண்ணாலும் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. இப்போ வேற ஒரு மாதிரியான சம்பவம் இதை ஒட்டி நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இடத்துல கல்யாணம் நடந்திருக்கு. மே 2ஆம் தேதி தான் கல்யாணம் நடந்திருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நல்லா தான் பார்த்தாங்க, பேசினாங்க, பழகுனாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு முதலிரவுக்கு கனவோடு போவார் இல்லையா மாப்பிள்ளை, அது மாதிரி முதலிரவு அறைக்கு கதவை திறந்து கனவோட போறாரு. அந்த பொண்ணு முக்காடு போட்டுட்டு அழகா உட்காந்துருக்கு. கையில் என்னம்மா பாலான்னு கேட்கறவருக்கு பயங்கர ஷாக்கு. கையில கத்தி வச்சுட்டு உட்காந்துருக்கு. நெருங்கி வராத, கிட்டக்க வந்தா 35 பீஸா ஒன்று போட்டுருவோம் அப்படின்னு பொண்ணு மிரட்டி இருக்கு. இதுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல கத்தி வச்சிருக்க, ஆப்பிள் இருக்கதான் வச்சிருக்கியா அப்படின்னு மறுபடி கேட்டிருக்காரு. இல்லை, நான் அம்மன் ஒரு பையனை லவ் பண்றேன், அவனுக்கு தான் நான் சொந்தம், என்னை தொடக்கூடாது, நீ ஓரமா அந்த சோஃபாவில் உட்காரு அப்படின்னு இருக்கு. விடிகிற வரைக்கும் மாப்பிள்ளை சோஃபாவிலே உட்காந்து எழுந்து போயிருக்காரு. அந்த பொண்ணு தூங்கி எழுந்து மற்ற நாள் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி 3 நாள் நடந்திருக்கு. அப்புறமா பேரண்ட்லாம் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பண்றா, பயம், ஒவ்வொரு நாளும் வீட்டில் வெளில சொல்லாமலே நடந்திருக்கு.
ஸோ மாப்பிள்ளையும் இதே மாதிரி அனுசரித்து சரி நாளைக்கு சரியாயிடுவாங்கன்னு விட்டுட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் பஞ்சாயத்தில் வச்சு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பெண் இவரோட நான் வாழ்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் அந்த வாரத்திலேயே அந்த செவரேறி குச்சி அந்த பெண் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. வற்புறுத்தி கல்யாணம் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இதுதான் நிதர்சனமான ஒரு உதாரணம். தினசரி ஒரு உதாரணமாக பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இன்றைக்கி நம்ம நிறையா விஷயங்கள் பற்றி பேசணும். குறிப்பாக அரசியலில் தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுது, அடுத்து புதுச்சேரியில் நடக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை எப்படி மாறப்போகுது அப்படின்ற பற்றி நம்ம நிறையா பேசணும். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.